வணக்கம். வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து அதிரசம். இந்த அதிரசம் பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகைக்கு வந்து எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து யாருமே பண்ணுறது கிடையாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை யாரும் பண்ணுறது கிடையாது. வீட்டில் இருக்க இட்லி அரிசியை வச்சு ரொம்பவுமே ஈஸியாக எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இட்லி அரிசி 2 கப். இந்த இட்லி அரிசியை வந்து தண்ணியில் 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு, அதுக்கப்புறம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்து நல்லா வந்து நைஸாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் அரைச்ச மாவை எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்கணும். இந்த ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த 2 கப்பு அரிசிக்கு நம்ம இப்போ வந்து 1½ கப்பு வெல்லம் எடுத்துக்கிறோம். இந்த வெல்லத்தோட 3/4 கப் தண்ணி சேர்த்து மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சோன்னே அதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த வடிகட்டின வெல்லத்தை நம்ம வந்து பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ இந்த வெள்ளைப்பாகு வந்து காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இந்த டைமில் வந்து நம்ம இந்த வெள்ளைப்பாகு வந்து ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இந்த பாகை வந்து எடுத்து தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா இது மாதிரி பிரிஞ்சு போச்சுன்னா பாகு வந்து ரெடி ஆகலைன்னு அர்த்தம். பாகை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் காய்ச்சணும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் இந்த பாகை வந்து இது மாதிரி ஊற்றி பார்க்குறப்ப இப்படி பிரியாமல் ஒன்று சேர்ந்து இருந்துச்சுன்னா இந்த பாகு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பாகை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த பாகில் வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுக்குறோம். இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். இதை நம்ம வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடறோம். இந்த மாவை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறம் இந்த மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நெய் ஆட் பண்ணுறோம். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை போட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு இந்த மாவை நல்லா மூடி வச்சிடறோம். ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கும். இப்போ இந்த அதிரச மாவு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாவு வந்து 3லேருந்து 5 நாளைக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுக்கலாம். மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கையை நல்லா நீங்கள் எண்ணெயில் தடவிக்கிட்டு உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு மாவு எடுத்து இந்த மாதிரி கிராக் இல்லாமல் உருட்டி ஒரு பட்டர் ஷீட்டில் வச்சு தட்டிக்கோங்க. தட்டுறப்போ ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியமான சைஸில் தட்டி நடுவில் ஒரு ஹோல் போட்டு இது இப்போ நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது மாதிரி போட்டோன்னா அது மூழ்கி மேலே வரும். மேலே வரும்போது திருப்பிவிடுங்க. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகிடும். நம்ம வந்து இந்த டைமில் அதிரசத்தை எடுத்துடலாம். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா அதிரசம் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இதில் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாகு பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நீங்கள் அதை ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது. இந்த மாவும் பிரியாமல் உடையாமல் நல்லா வந்திருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.